கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். புறையினத்தவர்கள் தங்களுடைய தெய்வங்களிடம் ஜெபிப்பது போல நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் சத்தமாகவும் அதிக வார்த்தைகளை பேசுவதனாலும் அவர்களுடைய தெய்வங்கள் அவற்றை புரிந்து கொள்ளும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஜெபிக்கின்ற போது இவ்வாறு ஜெபியுங்கள் என்று விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். 7 விதமான பரிந்துரையும் கடவுளின் திருவுளத்தை ஏற்றுக்கொள்கின்ற விஷயம், தீமைகளிலிருந்து விடுதலையும் மன்னிப்பும், அதுவும் சாதாரண மன்னிப்பல்ல, ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக சேர்ந்து மன்னிப்பு கேட்பது. எனவே இந்த ஜெபம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதன் சொல்லுகின்ற ஜெபம் அல்ல, மாறாக ஒரு குழுவினுடைய ஜெபம். ஒரு குழு முழுவதுமாக ஜெபிக்கிறது. எனவே தான் விசுவாசம் என்பது எந்த ஒரு தனிப்பட்ட நபரின் சொத்து அல்ல, ஒரு குழுவினுடைய சொத்து. ஜெபம் என்பதும், அதுவும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் ஒரு குழுவினுடைய ஜெபம். அது ஜெபிக்கின்ற போதெல்லாம் தனியாக ஜெபித்தாலும் குழுவுக்காக ஜெபிக்கிறோம். எனவே இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற போதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை ஜெபிக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நம் ஆண்டவர் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். எனவே அவற்றை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவத்தினுடைய ஆணிவேர் ஜெபம்தான். கிறிஸ்துவத்தினுடைய ஆணிவேர் விசுவாசம். ஜெபம் விசுவாசத்தை வளமைப்படுத்துகிறது, விசுவாசம் ஜெபத்தை உறுதியாக்குகிறது. எனவே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஜெபிப்பதனால் நம்முடைய இதயம் கடவுளை நோக்கி இருக்கிறது. நம்முடைய இதயம் கடவுளின் விருப்பத்தை நோக்கி நம்முடைய உதடுகள், எண்ணங்கள், செயல்பாடுகள் இருக்கின்றன. எனவே அந்த ஒரு நிலைக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்று கூப்பிட்டு உலகத்தார் எல்லாருக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அருள் வேண்டும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த கொடைகளுக்கு நன்றி, வல்லமைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் ஜெபிக்கவும் ஜெபிப்பதனால் ஏற்படுகின்ற சக்தியை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இடைவிடாது ஜெபிக்கவும், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறவும் எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்திருக்கிறீர். எங்கள் தோள்களை போருக்காக தயாரிக்கிறீர். முதல் பிள்ளைகளாக வாழ்நாள் முழுவதும் வாழ எங்களுக்கு வரத்தார். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும்.